இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்கே சர்வே பண்ணுறதுக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சாலும் அதனோட ப்ராசஸை ஃபுல்லாக கற்றுக்கணும். அதனோட டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் எல்லா ப்ராசஸுக்கான பிளானை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கட்டும். அதாவது இப்போ ஒரு தோசை கம்பெனியில் வேலை செய்யணும்னு வச்சிங்களேன், இப்போ 1 கிலோ மாவில் எவ்வளோ தோசை சுட முடியும், இவ்வளோ திக்னஸில் சுட்டா இவ்வளோ தோசை வரும், இவ்வளோ டயமீட்டரில் சுட்டா இவ்வளோ தோசை வரும் அப்படின்றத கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கும். ஸோ அது முக்கியம். 2. மூணாவது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் கொடுத்துருப்பீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக, அது திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா உடனடியாக அதை மாற்றி அந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியணும். 3. 4வது, இந்த பிளானிங் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட டூல்ஸஸ் வச்சுருப்பாங்க. அந்த டூல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எக்ஸலாக இருக்கட்டும், இல்லை மற்ற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம்.